Welcome to Sofia Coaching Center. Today Pgtrb MATHS Unit 9 Statistics 1 la measures of dispersion தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து measures of central tendency பார்த்தோம். அதாவது mean, median, mode and geometric mean, harmonic mean அதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் டிஸ்பர்ஷன்ல என்னென்ன இருக்கு அப்படின்னா range, quartile deviation, mean deviation and standard deviation. ஸோ இதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா ரேஞ்ச் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சிம்பிளஸ்ட் அண்ட் க்ரூடு மெஷர். க்ரூடுனா வந்து ரேஞ்சில் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து என்ன இருக்காது அப்படின்னா ஒரு ஒழுங்கான மெஷராக இருக்காது, கரெக்டான மெஷராக இருக்காது. க்ரூடு மெஷர்னா ஒழுங்கற்ற அப்படிங்கிற மீனிங்கில் வரும். ஸோ ரேஞ்ச் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா கிரேட்டஸ்ட் மைனஸ் ஸ்லோவஸ்ட் ஆர் லார்ஜஸ்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. தட் இஸ் எல் மைனஸ் எஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்சர்வேஷனில் வந்து கிரேட்டஸ்ட் அப்சர்வேஷன்லேருந்து லோயஸ்ட் அப்சர்வேஷன் வந்து சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ரேஞ்ச் கிடச்சிரும். நெக்ஸ்ட் குவார்டைல் டீவியேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா செமி இன்டர் குவார்டைல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். குவார்டைல் டீவியேஷனுக்குள்ள ஃபார்முலா என்ன அப்படின்னா Q3 மைனஸ் Q1 டிவைடட் பை 2. Q1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா L பிளஸ் H பை F இன்ட்டு N/4 மைனஸ் C. அண்ட் Q3ங்கிறது என்ன ஆல்ரெடி வந்து மீடியன் ஃபார்முலா பார்த்துருப்போம்ல, அதில் வந்து எழுதிருப்போம்ல ஃபர்ஸ்ட் குவார்டைல் அப்படிங்கும்போது இங்கே N/4 வரும். Q2 அப்படின்னா வந்து N/2 வரும் அண்ட் Q3 அப்படின்னா 3N/4. ஓகேவா, ஃபார்முலா வந்து சேம் தான். இந்த N/4 அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் குவார்டைல், Q3 அப்படின்னா 3N/4. இது வந்து ஃபார் குரூப்டு ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இந்த ஃபார்முலா. ஆல்சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன் வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா Q3 மைனஸ் Q1 டிவைடட் பை Q3 பிளஸ் Q1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டீவியேஷன். ஸோ இந்த டிஸ்பர்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். கொஸ்டின்ஸ் வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம், எல்லாமே கொஸ்டின்ஸ் தான். ஸோ இட் இஸ் பெட்டர் தென் ரேஞ்ச். ஸோ குவார்டைல் டீவியேஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரேஞ்சை விட இது வந்து என்ன வேணும் ஒரு பெட்டர் மெஷர் தான். 50% ஆஃப் இது வந்து 50% ஆஃப் டேட்டா வந்து நம்மளுக்கு என்ன அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து மீன் டீவியேஷன் அப்படிங்கும்போது அதுக்குள்ள ஃபார்முலா என்னன்னா 1/n இன்ட்டு சமேஷன் fi மாடுலஸ் ஆஃப் xi மைனஸ் ஏங்கிறது அஷ்யூம்டு மீன். இந்த மீன் டிவியேஷன் வந்து என்ன அப்படின்னா ரேஞ்ச் அண்ட் குவார்டைல் டிவியேஷனோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்க பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா that is positive square root of the arithmetic mean of the square of the deviations. நோட்டேஷனில் சொல்லணும் அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வந்து எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டி ஸ்கொயர் டிவைடட் பை என். டிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார்ங்கிறது என்ன அப்படின்னா மீன் வேல்யூ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்லேருந்து சப்ராக்ட் பண்ணி எழுதணும். ஸோ சம் போடுவோம், இது ரிலேட்டடாக உள்ள சம்ஸ் போடும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த ஃபார்முலா வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் டிக்கு பதிலாக வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் போட்டோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் ஹோல் ஸ்கொயர் பை என் அப்படின்னு எழுதலாம், ஆர் இது மாதிரியும் எழுதலாம். இது வந்து அன்குரூப்டு டேட்டா. ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா இங்கே எஃப்னு ஒரு டேர்ம் வரும். ஓகேவா, எஃப்ஐ அதே சிக்மா தான். இங்கே வந்து சமேஷன் எஃப்ஐ இன்ட்டு டிஐ டிவைடட் பை n, that is dAங்கிறது xi minus x bar the whole square. அதே assumed mean யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே xi minus x barக்கு பதிலாக என்ன வரும் அப்படின்னா a அப்படின்னு போடணும். ஸோ அன்குரூப்டு டேட்டாவுக்கு assumed meanல சிக்மாவோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் சமேஷன் டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேஷன் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, அதே ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷனில் வந்து இங்கே எஃப்ஐ வரும், இங்கேயும் எஃப்ஐ வரும். நெக்ஸ்ட்டு வேரியன்ஸ் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம் சிக்மா வந்து சிக்மா ஸ்கொயர்டு. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு வேரியன்ஸ் கிடைச்சிடும், ஆர் வேரியன்ஸ்க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு 1/n இன்ட்டு சமேஷன் எஃப்ஐ இன்ட்டு எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர். அது சிக்மாங்கும் போது ரூட் ஆஃப்னு எழுதணும். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆகிட்டு சேம் அதே ஃபார்முலா தான் கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் நமக்கு என்ன வேரியன்ஸ். நெக்ஸ்ட்டு ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் அதை வந்து எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா எஸ் ஸ்கொயர் கேபிட்டல் எஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/n இன்ட்டு இங்கே வந்து மீனுக்கு பதிலாக இங்கே என்ன வரும் அப்படின்னா அஷ்யூம்டு மீன் வரும். அதை தான் வந்து என்ன சொல்லணும்னா ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன். இதுவும் வந்து ஒரு ஃபார்முலா தான். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக அவ்வளோ நோட் பாருங்க. த ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் ஃப்ரம் த மீன் இஸ் த லீஸ்ட் ஆஃப் ஆல் அதர் ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன். சிமிலர்லி வேரியன்ஸ் த ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் ஃப்ரம் த மீன்லேருந்து கால்குலேட் பண்ணுற ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் தான் வந்து என்ன இருக்கும் ரொம்ப லீஸ்ட் வேல்யூவாக இருக்கும் கம்பேர்ட் டு அதர் ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் இதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா மீன் டிவியேஷன் ஃப்ரம் மீடியன் இஸ் மினிமம். இதெல்லாம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். மீன் டிவியேஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஃப்ரம் மீடியன்லேருந்து கால்குலேட் பண்ணும்போது மினிமமாக இருக்கும். அதே மாதிரி சம் ஆஃப் டிவியேஷன்ஸ் அபவுட் அரித்மெட்டிக் மீன் வந்து என்ன அப்படின்னா 0. ஆல்ரெடி இது பார்த்தது தான். அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் டிவியேஷன்ஸ் ஃப்ரம் மீன் இஸ் 0 அப்படின்னு ஃபர்ஸ்ட் இதுலேயே பார்த்துருக்கோம்.
Next பாருங்க, variance is the minimum value of the mean square deviation or standard deviation. The minimum value of the root mean square deviation. Varianceங்கிறது என்ன அப்படின்னா, variance வந்து எப்பொழுதுமே வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, mean square is the minimum value of mean square deviation. Mean square deviationல எது minimum value அப்படின்னா variance. அதே மாதிரி ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷனில் வந்து மினிமம் எது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு சொல்லலாம். இது வேரியன்ஸ் வச்சு சொல்லும்போது இங்கே மீன் ஸ்கொயர் டிவியேஷன் சொல்லணும். அதே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னா ரூட் மீன் ஸ்கொயர் டிவியேஷன் அப்படின்னு வந்துடணும். சரி, ரெண்டுமே சேம் பாயிண்ட் தான். வேரியன்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் பட் நாட் ஸ்கேல். சிமிலர்லி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ வேரியன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின். அதாவது வேரியன்ஸோட நம்ம எந்த வேல்யூவும் ஆட் பண்ணும்போது அதில் வந்து என்ன எந்த சேஞ்சுமே இருக்காது. பட் நாட் ஸ்கேல் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், வேரியன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ஆல்ரெடி இது வந்து சொல்லியிருக்கேன், சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் அண்ட் ஸ்கேல் அப்படின்னா என்னென்னு. அதே மாதிரி தான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் ஆல்சோ இண்டிபெண்டன்ட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆரிஜின் பட் நாட் ஸ்கேல். அதாவது ஃபார் எனி டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் நாட் லெஸ் தென் மீன் டிவியேஷன் ஃப்ரம் மீன். ஆல்வேஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா மீன் டிவியேஷனோட கிரேட்டராக தான் இருக்கும் ஃப்ரம் மீன். ரேஞ்ச் இஸ் மோஸ்ட் அஃபெக்டட் பை எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ். ஸோ எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னால என்ன ஆகுது, ரேஞ்ச் வந்து எப்பொழுதுமே வந்து அஃபெக்ட் ஆகும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஸ் நோன் அஸ் டிஸ்பர்ஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் அண்ட் அதர் மெஷர்ஸ் ஆர் டிஸ்பர்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர். டோட்டலாக டிஸ்பர்ஷன் எத்தனை பார்த்துருக்கோம், ரேஞ்ச், குவார்டைல் டிவியேஷன்ஸ், மீன் டிவியேஷன், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இதில் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மட்டும்தான் வந்து என்ன டிஸ்பர்ஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர். மற்றதெல்லாம் வந்து என்ன ரேஞ்ச், குவார்டைல் டிவியேஷன், மீன் டிவியேஷன்லாம் வந்து என்ன சொல்லணும்னா டிஸ்பர்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர். In a symmetrical distribution, quartiles are equidistant from the median. Symmetrical distribution பொறுத்த வரைக்கும் quartiles வந்து என்னவா இருக்கும், மீடியன்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். மீடியன்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா quartiles வந்து என்ன இருக்கணும், இந்த quartiles வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் தான் டிவைட் ஆகிருக்கும். இஃப் ஆல் அப்சர்வேஷன்ஸ் ஆர் ஈக்குவல், அதில் உள்ள ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அந்த இடத்துல டிவியேஷனே இருக்காது, எல்லா அப்சர்வேஷனும் ஈக்குவலாக இருக்கும்போது. ஸோ அந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து வேரியன்ஸ் ஆஃப் கம்பைன் சீரீஸ். ஸோ அதுக்குள்ள ஃபார்முலா கம்பைன் சீரீஸில் வந்து வேரியன்ஸ் வந்து என்ன அப்படின்னா இதான் ஃபார்முலா, சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு திஸ். அதில் d1ங்கிறது x1 பார் மைனஸ் எக்ஸ் பார் அண்ட் x2 பார் மைனஸ் எக்ஸ் பார். எக்ஸ் பார்னா என்ன, கம்பைன்டு மீன் சீரீஸில் வந்து மீனோட வேல்யூ இது ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா தான். ஸோ ஆர் இது மாதிரியும் எழுதலாம், சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆல்ரெடி Pgtrb கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன், ரேஞ்ச். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா L மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். அதாவது இங்கே எல்லுங்கிறது லார்ஜஸ்ட், எஸ்ங்கிறது ஸ்மாலஸ்ட். அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் டிவியேஷன் வந்து என்ன அப்படின்னா Q3 மைனஸ் Q1 பை Q3 பிளஸ் Q1. இது ஆல்ரெடி அந்த ஃபார்முலா பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு மீன் டிவியேஷன், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் மீன் டிவியேஷன் வந்து என்ன அப்படின்னா மீன் டிவியேஷன் பை ஆவரேஜ் ஃப்ரம் விச் இட் இஸ் கால்குலேட்டட். நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பை x bar, that is sigma by x bar. Next coefficient of variation. So இதை யூஸ் பண்ணி சம்ஸும் கேட்பாங்க, ஃபார்முலாஸும் கேட்பாங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. ஃபார் எ ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் the coefficient of variation is 5 and standard deviation is 2. then the mean value என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், coefficient of variation equal to sigma by x bar into 100. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, coefficient of variation 5 கொடுத்துட்டாங்க, standard deviation வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். டிவைட் பை x bar வந்து நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இன்ட்டு 100. ஸோ x bar ஈக்குவல் டு இந்த 5 வந்து என்ன ஆகிடும், இங்கே டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ கேன்சல் பண்ணோம்னா x பாரோட வேல்யூ வந்து என்ன கிடைக்குது 40. ஸோ டேட்டா எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் -3 -2 -1 0 1 2 3 இஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் பார் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் வேல்யூஸால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு மீன் வேல்யூ கிடச்சிடும் இல்லையா. ஸோ ஆட் பண்ணும்போது 3 3 கேன்சல் ஆகிடும். ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிட்டு 0ன்னு வந்துடும். ஸோ மீன் வேல்யூ வந்து 0 ஆயிடுச்சு. எக்ஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க -3 -2 -1 0 1 2 3. ஸோ டி வேணும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் பாருங்கிறது இங்கே 0ங்கிறதால சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்லேருந்து 0 சப்ராக்ட் பண்ணால் அதே வேல்யூஸ் தான் மறுபடியும் நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் டி ஸ்கொயர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கான ஃபார்முலா என்ன, சிக்மா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சமேஷன் டி ஸ்கொயர் பை என். ஸோ நமக்கு டி ஸ்கொயர் வேல்யூ வேணும். ஸோ டி வந்து இந்த வேல்யூ, அப்போ டி ஸ்கொயர்னா இந்த வேல்யூஸ் வந்து ஸ்கொயர் பண்ணுங்க. -3 ஸ்கொயர் அப்படின்னா 9, -2 ஹோல் ஸ்கொயர்னா 4, -1 ஸ்கொயர்னா 1.
அதே தான் வரும் 0 1 4 9 ஸோ சமேஷன் டி ஸ்கொயர் அப்படிங்கும்போது இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணோம் ஆட் பண்ணோம் ஆட் பண்ணால் என்ன வரும் 9 + 9 18 18 + 4 22 22 + 4 26 26 + 2 28 ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் நம்ம கேட்டிருக்காங்க ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கான ஃபார்முலா √(d²/n) சமேஷன் டி ஸ்கொயர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 28 / nங்கிறது என்ன அப்படின்னா 7 டோட்டலாக நமக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குது 7 ஸோ ரூட் என்ன வரும் √4 ஸோ √4 வந்து நமக்கு என்ன கிடைக்குது 2 நெக்ஸ்ட் சம் பாருங்க the sum of squares of deviation of 10 observation taken from mean 50 is 250 then coefficient of variation என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the sum of squares of deviation 10 observationக்கு நம்ம எடுக்கிற மீன் வேல்யூவோட சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டீவியேஷன் 250 கொடுத்துட்டாங்க தட் இஸ் சமேஷன் டி ஸ்கொயர் வேல்யூ கொடுத்துட்டாங்க அண்ட் தென் மீன் வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் தான் கேட்டிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி சிக்மாவோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு √(summation d²/n) என்னங்கிறது நம்ம என்ன கொடுத்துருக்காங்க 10 அப்சர்வேஷன் அதுதான் வந்து 10 n ஸோ √(summation d²ங்கிறது 250 / n பதிலாக 10 சப்ஸ்டியூட் பண்ணால் √25 ஸோ we can get sigma equal to 5 ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு sigma equal to 5 நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷனுக்கு என்ன ஃபார்முலா சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100 சிக்மா ஈக்குவல் டு 5 / எக்ஸ் பார் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 50 × 100 ஸோ கேன்சல் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிறோம் 10 ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் வந்து எவ்வளோ அப்படின்னா 10% ஓகேவா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க the variance of first n natural numbers is n² - 1/12 ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி 2012 or 13ல ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அதாவது the variance of first 13 natural numbers அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ n வர எடுக்குது 13 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா we can get the answer next for arithmetic progression a + d a + 2d number of terms in the series வந்து என்ன அப்படின்னா 2n + 1 ஸோ அதோட மீன் வேல்யூ வந்து a + nd மீன் டீவியேஷன் ஃப்ரம் மீன் வந்து என்ன அப்படின்னா ஃபார்முலா ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அண்ட் தென் வேரியன்ஸ் வந்து என்ன வரும்னா n × n + 1/3 × d². ஓகேவா நெக்ஸ்ட் வந்து மொமெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ